வணக்கம் மக்களே, இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் காமன் மேன் யூடியூப் சேனல். உள்ள நடந்த மீட்டிங்கில் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்றத்தை பற்றி சில விமர்சனங்களை சிஎம் விஜய் அவர்கள் வச்சிருந்தார். அதற்கு திராவிட முன்னேற்றத்தில் உள்ள தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா அவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ச்சியுடன் பேச வேண்டும். அவர் பயன்படுத்துகிற சொற்கள் திரைப்பட வசனம் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையில் நிதானமும் பேச்சில் ஆழமும் உண்மை பின்னணியும் எழுதிட வேண்டும், அடிப்படை எழுதிட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் வச்சு செய்க எல்லாம்ங்கிற சினிமாவை பயன்படுத்தும் வார்த்தைகள் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தற்போது நடக்கும் ஆட்சியில் குறைகள் இருக்கு, அது இருக்கான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இன்னும் மொழிப்போர், அண்ணா, கலைஞர் அவரை பற்றி பேசி ஓட்டிகிட்டு இருக்கிறத தவிர மற்றபடி வேறு எதுவும் பாயிண்ட் எடுத்து பேசவே இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மொழிப்போர் இதை வச்சு இந்த திராவிட கட்சியில் ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் நான் மொழிப்போருக்கு எதிரானவங்க கிடையாது. மொழிப்போர்னு ஒன்று நடக்கலாம்னு நம்ம தமிழ் எப்போ அழிஞ்சிருக்கோம். மொழிப்போர்னு ஒன்று நடந்தனால தான் நம்ம தமிழ் இப்போ உயிர்ப்போட இருக்குது. எத்தனையோ மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழியை மறந்து இப்போ அவங்க ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்தில் நம்ம மொழிப்போருக்காக போராட்டம் பண்ணி உயிரிழந்த தியாகிகளோட பசங்க எத்தனையோ இருக்காங்க. ஆனால் அவங்க யாராவது தலைவன் ஆகிட்டாங்கட்டா இல்லவே இல்லை. அதே நேரத்தில் டிஎம்கே ஒவ்வொரு காலமும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது, அவங்க ஆட்சியில் தான் பிரச்சனை வச்சுட்டு அவங்க எடுக்கிற மொதல் பிரச்சனையே இருமொழி கொள்கை, ஹிந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், இதுதான் அவங்க எடுக்கிற முதல் இது. எப்போவுமே தமிழின மக்களை தமிழை வச்சு தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ராசா நம்ம பார்க்க அவர் இன்னும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்மளை கூட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்லுறாருன்னா, எமர்ஜென்சி காலகட்டத்தில் எங்கள் முதலமைச்சர் இருந்தது கருணாநிதி அவர்கள், அந்த கட்சியோட இளைஞரணி தலைவர் இருந்தது ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவருக்கு அப்போ வயசு 24 25 வயசு, கல்யாணம் முடிஞ்ச புதுசு, இளமை துளும்பு வயசு அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் பேச்சில் ஓட்டிக்கிட்டே இருக்காரு தவிர, அவர் இந்த ஆளுங்கட்சியில் நடக்கிற குறைகளை பற்றி பேசுகிற பார்த்தா அவரும் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியலை. அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்கு அப்புறம் கலைஞர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் ஒன்றா ஆட்சி அமைக்கலையா, இல்லை இந்த கலைஞர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் சேர்ந்து எம்ஜிஆரோட ஆட்சியை கலைக்கலையா என்ன நான் கேட்குறேன். அப்படியே நம்ம உலர்வாயர் அனிதா சொல்லிட்டு வந்தோம்னா அவரால் அந்த மொழிப்போர் எமர்ஜென்சி பற்றி பேச முடியாது. ஏன்னா தலைவர் நம்ம ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே வந்தவன், அது மட்டும் இல்லாமல் கலைஞரையே வாயா பார்ப்போம்னு சொன்னவன். அப்படிங்கும்போது நம்ம தலைவரால் பேச முடியுமா? அவர் நேரம் நம்ம சிஎம் விஜய் அவர்களை தாக்க வந்துட்டார். அதே நேரத்தில் தனக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸை பற்றி பேச வந்துட்டார். நமக்கு துரோகம் செய்த காங்கிரஸை விட மாட்டோம், துரோகத்துக்கு பதிலடி கொடுப்போம், அதே நேரத்தில் ஸ்ரீவைகுண்ட தொகுதியில் வெற்றி பெறுவோம், வேறு யாரும் எலெக்ஷன் வச்சா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், 6-7 மாதத்துக்கு எலெக்ஷன் வைப்போம், மகளிர் உரிமை தொகை பற்றி தங்க மோதிரம் இன்னைக்கு அவர் தங்கச்சி பேர் எத்தனை பேர், மாமன் பேர், அந்த பேர், வியாபாரத்தை பற்றி சிறுபான்மை மக்களை பற்றி ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் எதிர்த்து பேசிட்டு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம வேற லெவலில் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. திராவிட கூட்டணி ஜெயிக்க வேண்டும், காங்கிரஸ் தான் விலக வேண்டி துவக்க வேண்டும், தேர்தலில் நம்மளுடைய தளபதியார் யாரை ஆதரிப்பாரோ அவர் தான் வெற்றி பெறுவார், எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தங்க மோதிரத்தை மேமன் கொடுப்பான்னு கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு. எனக்கு இவரை பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியங்க. இவர் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படி ஒரு மக்கள் தொடர்ந்து ஜெயிக்க வைக்காருன்னு தெரியல. அதே நேரத்தில் நம்ம விஜயனை எதிர்த்து பேசி கோர்ட்டில் போய் ஃபைனை கட்டி அந்த ஆதங்க மனசை இருக்கிறதுல செய்யும். அதே நேரத்தில் நிறைய ஊழல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னே தெரியல. இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. ஒரு ஆட்சியை குறை சொல்ல சொன்னால் இவங்க அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ண தெரியாமல் எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி சிவனாவது ஆளுங்கட்சியை பற்றி குறை சொல்ல முடியாமல் மொழிப்போரை பற்றி பேசி, அண்ணாவை பற்றி பேசி, கலைஞரை பற்றி பேசி ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. அப்படி நம்ம ராசனை பார்க்க வந்தால் அவரும் எமர்ஜென்சியை பற்றி பேசி ஓரளவுக்கு சமாளித்து அப்படி இப்படி கொண்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம உலர்வாயர் அனிதா ராசனால தான் பேசாமவே இருக்க முடியலை. மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா, இவங்ககிட்ட யார்ட்டையுமே குறை சொல்ல எதுவுமே இல்லை, கதை சொல்ல நிறையாவே இருக்குது. இவங்க இன்னும் எத்தனை நாள் தான் கதை சொல்லி எப்படி ஓட்டுறாங்க பார்ப்போம். அடுத்த எலெக்ஷனில் எதிர்க்கட்சியாக இருப்பாங்கன்னு டவுட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு. நீங்கள் எந்த கட்சி தொண்டராக வேணா இருக்கலாம், உங்களுக்கு எந்த கட்சியோட தலைவராக வேணால் பிடிச்சிருக்கலாம். ஆனால் எந்த கட்சி தலைவர் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை ஏற்றுக்கோங்க, முட்டு கொடுக்காதீங்க. என்னையுமே தலைவர் தான் இருக்க போகிறாங்க, தொண்டர்கள் நீங்கள் தொண்டராக தான் இருக்க போகிறீங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு கமெண்ட் ஆனாலும் உங்கள் மனசுக்கு தோண நியாயமான கமெண்ட்டை பற்றி விடுங்க. அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. சேனல் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.